வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எப்படி பார்த்தீங்களா 10 Pro அந்த லாக் ஸ்கிரீன் வால்பேப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வரிசையா நாய்க்குட்டி அடுக்கி வச்சிருக்காங்க. நாய்க்குட்டிகள் அது பெசலே இல்லாத மாதிரி வேற இருக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா இந்த ஃபோன் வந்து எனக்கு எப்படின்னா ப்ரோ ப்ரீமியம்னஸ்ல வந்து தரம் ப்ரோ டாப் நாட்ச் சீரிஸ் எனக்கு வந்து. அண்ட் ஒரு சில பேருக்கு எனக்கு வந்து ஃபோன் கொஞ்சம் ஹெவியா இருந்தா பிடிக்கும், ப்ரீமியமா ஃபீல் ஆகும் அப்படின்னா நிறைய பேர் ஐபோன் போறதுமே அந்த ஹெவி ப்ரீமியம்னஸ், அந்த ப்ரீமியம்னஸ் இதுல ப்ரோல இருக்கு. கண்டிப்பா 9 Pro யூஸ் பண்ணும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல 9 Pro லெவல் அது அப்படின்ட்டு. எனக்கு இதுல எப்படின்னா பில்ட் குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்பீக்கர் தரம், ஆப்டிக்ஸ் தரம், இது எல்லாமே இந்த மூணுமே ஓகே. டிஸ்ப்ளேவே சூப்பரா இருக்கு. டிஸ்ப்ளே யூடியூப்லாம் மணிக்கணக்கா ஓடுது இல்ல, அதனால சூப்பரா இருக்கு கண்டென்ட் வாட்ச் பண்றதுக்குலாம் வேற லெவல் தான். ஸோ ஆல் பாசிட்டிவ் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, இருந்தாலும் ஒரு சில குறைகள் இருக்கு. நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். குறைகளையும் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அன்னைக்கு போட்டு அடிப்போம். இம்ப்ரஷன் ஓகே, என்னால அந்த கான்ஸ் வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும். அது இதுல இன்னொன்று இருக்கு ப்ரோ. இந்த பிக்சல் வாங்குற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கேமராக்காகவும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குவாங்க. தெரிஞ்சுதான் வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கான் வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்ப புதுசா யாராவது வந்து லேண்ட் ஆறாங்க. ஆனா ட்விஸ்ட் இருக்கு. புதுசா லேண்ட் ஆறவங்க 9A 8A லேண்ட் ஆனாங்கன்னா பிரச்சனை இல்ல. புதுசாவே 10 Pro XL 10 Pro இப்படி வந்து லேண்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு தான் அது பிரச்சனையா ஃபீல் ஆகுது. இது வந்து மெயின் போனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால ரிவ்யூ கொஞ்சம் டீடைல்டா வரும். நல்லா S20 Ultra ல இருந்து இதுக்கு மூவ் பண்ணி ஃபுல் டேட்டா இதுல தான் இருக்குது. டுவல் ப்ரொஃபைல்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஆமா, வர்க் ப்ரொஃபைல் வரைக்கும் இருக்குது எல்லாமே இதுல. சோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னும் நல்லா வந்து போட்டு பிரிச்சு வைக்கிறோம். பிரிச்சுங்கறாரு. என்ன இதெல்லாம் பிரிக்க போறாருன்னு தெரியல. ரைட். சோ இன்னைக்கும் நம்ம வந்து கமெண்ட்ஸ்க்கு போவோம். எஸ், நிறைய இருக்குங்க. நிறைய இருக்கு, பாரபட்சமே இல்ல. ஐயோ என்னது இது. ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரத்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹை எஸ்பிஎஸ் டீம், மை டேட் பாட் விவோ X200 FE ஃபார் மீ ஆன் த லான்ச் டே இட் செல்ஃப். ஹி வாஸ் பிரெயின் வாஷ்ட் பை தோஸ் idiotic store keepers. ஆரம்பமேவா we are in Nigeria now. He bought it in India while traveling. In the beginning phone seems sleek and charm. After the recent update phone seems like I kept it on microwave oven while playing mild games such as GTA San Andreas, mobile and modern warship. GTA San Andreas mobile plus modern warship ஆமா அதெல்லாம் விளையாடும்போது வந்து பாய்லர் மாதிரி கொதிக்குதான். And now the back glass is slightly bulging and heat is evidently high while using YouTube and WhatsApp. Please convey this detail to our friends to avoid buying Dimensity based Chinese phones in future. In particular avoids sending elders to buy smartphones in local shops. அதாவது நம்ம வந்து எதை சொல்லி கூவுன்னு கூவிருப்போமோ. உனக்கு என்ன தெரியும், அவருக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம அப்பாலாம் சொன்னோம். இது வேற இருக்குது. இனிமேலாம் அப்படிலாம் எங்க வீட்டுல யாராவது வந்து கேள்வி கேட்டீங்க, என்ன கேள்வி இது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. பட் இது வந்து நியாயமே இல்லை ப்ரோ. ஆனா ஆரம்பத்திலே அதாங்க சொன்னோம், 9300+ வந்து கொஞ்சம் கோளாறான சிப்பு தாங்க, அதனாலதான் அவ்வளவுதானே சொன்னோம். எனக்குலாம் வந்து அதுக்கு வந்து நீங்க வந்து வேணுனே பண்றீங்க அப்படின்றீங்க. வாங்கிட்டு எல்லாரும் புலம்புறாங்க. போன வாரம் ஒருத்தர் 1000 கொடுத்துருந்தாரு 100க்கு ஹீட்டிங்க்கு 1000 100க்கு. அதை என்ன பர்ஃபார்மன்ஸ் இன்கிரிமெண்ட் பா என்ஜாய் அப்படின்னு போட்டுருந்தாரு. இவ்வளவு எக்ஸைட்டடாவா 10 மடங்கு போடுறாரு இப்ப மார்க் அப்படின்னு நான் கூட சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். 100க்கு 1000 படி 10க்கு 1000 எப்பயுமே வாமா இருக்குன்றாங்க. மொபைல் டேட்டா ஆன் பண்ணாலே சூடாகுதுன்றாங்க. வெளியில போனா போன் எப்பயுமே சூடா இருக்கு பேக்கெட்ல வச்சா அப்படின்றாங்க. வேலைக்கு ஆகுது. ஓகே, ஸோ மொத்தம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, X200 FE வந்து லுக் ஆஸ்பெக்ட்ல சூப்பர் தான், கேமராவும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி தான், இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பார்க்க போனா ஆர்ஜின் வாய்ஸ் வரப்போது எல்லாமே பார்க்கலாம். பட் 9300+ங்கிறத கழட்டி போட்டு வரதே மாட்ட முடியுமா? கரெக்ட். அதனால வேலைக்கு ஆகுது. அது ஆனா கண்டிப்பா நீடடுங்க. ஓகே, கொஞ்சம் கோளாறு கண்டிப்பா. ஃபோன் நல்லா இருக்கு. பிரசன்ன ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து Pixel 6a கூகுள் ஸ்டோர்ல 500க்கு எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிறான்னு சொல்றான். என்ன பண்றது, அவனை பொழந்துட வேண்டியதான். 500 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஏன் இப்ப திடீர்னு இப்படி காட்டுது தெரியல ப்ரோ. அந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எங்களோட வேல்யூவே ஃபுல்லா குறைஞ்சிருச்சு, பிக்சலோட வேல்யூ ஃபுல்லா குறைச்சிட்டாங்க, ரீசேல் வேல்யூ இந்த 6a 6 எல்லாத்தையுமே ரீசேல் வரும். எப்படியும் 6 Proல ரீசேல்லே வராது, ஏன்னா நம்ம ஊர்ல இல்ல. ஆமா சரி 6a வருதுன்னு வைப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு $100 கொடுத்துட்டேன்ற ஒரு மன இதுல வந்துட்டான் போல. ஆமா, ஆல்ரெடி $100 நம்ம நிறைய பேர் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமா திரும்பியும் நான் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் போட்டேன், 500 தான் காட்டுது அப்படின்றாரு அவர். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லையே ப்ரோ. எக்ஸ்சேஞ்ச்ல வந்து எவ்வளவு போகுதோ அதுக்கு பெட்டர் நீங்க வெளியிலேயே 8000 9000க்கு விற்க முடியுமே. சீரியஸா OLX ல போட்டா அதுதான் பெஸ்ட். வெளியிலேயே நீங்க வந்து இதெல்லாம் மாத்திட்டேன், பேட்டரி மாத்திட்டேன்றதுக்கு ப்ரூஃப் வச்சிருப்பீங்க. நான் அதெல்லாம் மாத்திட்டேன், பேட்டரி பல்ஜ் இஷ்யூலாம் இப்ப பிரச்சனை. அப்படி மாத்தலனாலும் நீங்க அதை கிளைம் பண்ணிக்கோங்க, அதுல இருந்தே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. நான் கிளைம் பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு ஒரு 12000 10000 அந்த மாதிரி வருது. அது இல்லாம நான் எக்ஸ்சேஞ்ச் போனை வந்து வித்துட்டேன், வெளியில வித்துட்டேன், ஒரு 6000 7000 வித்துறா, எனக்கு 18000 கிட்ட லாபம் வந்துருச்சு. சோ நான் பேட்டரி மாத்தி கொடுத்துட்டேன். சோ வாங்குறவங்களுக்கு அது புது போன் மாதிரி தான் இருக்கும். 18000 பேட்டரி வருது. ஆமா ப்ரோ, அதிகபட்சம் 3000 4000 அந்த சரி, இப்போ என்ன ஹைலைட்னா 8500 ல இருந்து 9000 கிரெடிட் ஆகுது ப்ரோ, டாலரோட நிலைமையை பொறுத்து.
அதுல வந்து 3000 ரூபாய் நம்ம செலவு பண்றோம்னு வைங்களேன், புது பேட்டரி வந்துடும். கரெக்ட். பிளஸ் போன ஒரு 8000 10,000க்கு நீங்க விக்கிறீங்கன்னு வைங்களேன், அப்போ சொன்ன மாதிரி உண்மைதான், ஒரு 13-14,000க்கு போகுது. கரெக்ட். ஸோ அதனால பார்த்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா 4 years ஓல்டு ஃபோனு 15-15,000 நல்ல ரேட்டு. அவன் 500 போடுறதுக்கு இதான் ரீசனா இருக்கும். ஏன்னா இதே வந்து அதே இடத்துல 7 ப்ரோலாம் போட்டா நல்ல ரேட் சொல்றான். அது கண்டிப்பா 6A வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்ததுல இருந்து ரேட் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க ப்ரோ. நான் நிறைய கமெண்ட் 7Aக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நிறைய இதே ப்ரோக்ராம் இருக்கு. அத பத்தி இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் ரேட் ரொம்ப டிப்ரிஷியேட் ஆயிருச்சு அப்படின்னு போட்டுருந்தாங்க. சரி, ஆனா இப்படி ஒரு மெத்தட் இருக்கே, இதை யூஸ் பண்ணுங்க எல்லாரும், அவ்வளவுதான். என்ன ப்ரோ? கரெக்ட். அப்புறம் கிஃப்ட்ஸ் ஆன் அப்படின்றவர் வந்து does the phone 3 do camera switch in 4K 60 fps between different lenses while recording bro? No. அது வந்து வெறும் இது 1x-க்கும் 3x-க்கும் என்ன போகுமே தவிர அதுல வந்து பிரைசிங் மட்டும் தாங்க கொஞ்சம் ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர் கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். அது என்ன பண்ணணும், 1x-ல இருந்து 3x போகும், இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணோம். ஓகே. பட் எல்லா சென்சாருக்கு இடையில அப்புறம் ஃப்ரண்ட் கேமராக்கு இப்படிலாம் போகாது. நீங்க ஆனா 4K 60 fps வந்து நல்லாவே எடுக்க முடியுது, ஸ்மூத்தாவே இருக்கு. சொல்ல போனா எதிர்பாராத விதமா நல்ல வீடியோ எடுக்குது. கரெக்ட். ஸோ அதான் வந்து ஃபோன் 3. பட் இந்த பிட்வீன் சென்சார், டைரக்டர் மோட், இந்த மாதிரிலாம் நீங்க சாம்சங் யூஸ் பண்ணிவிட்டு வந்து கேட்க கூடாது. அதெல்லாம் கிடையாது. 80K நாள கேட்டாங்க, அதெல்லாம் இருந்துச்சுங்க. அது 80Kல இருக்கும்போது நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து பம்மிட்டு பதில் சொல்லிருப்பேன். நீங்க நான் தான் 35,000க்கு கொடுத்துட்டு இருக்கேன், இப்போ வந்து திரும்ப அதே கேள்வியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாங்க 80 போயிட்டோம். அது வந்து வெறும் Flipkartல தான் பார்த்தா. இந்த ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, குரோமால, ஆமா குரோமால வந்து எப்படின்னா வாங்குறாங்க 45 இன்க்ளூசிவ் ஆஃபர் வந்து 45க்கு வந்து 12-6 கிடைக்குது இப்ப குரோமால. அப்புறம் சங்கீதால கிடைக்குதான். ஸோ அங்கெல்லாம் 45 கிடைக்குது. ஓகே. நத்திங் ஃபோன் 3 சூப்பர். ஆனா Flipkartல பார்த்தா வெக்கமே எல்லாமே என்ன போட்டு வச்சிருந்தான்னா கார்ட் ஆஃபர் பிரைஸ் டீல் 79,999 the lowest since launch. என்னடா பைப்ளூ எப்பயுமே சொல்லி அதே ஞாபகத்துல அவனை மீம் மெட்டீரியல் நினைச்சுதான் போஸ்ட் போடுறான். அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி ரீச் ஆகுது இல்ல இப்ப. என்ன கலாயிங்க ப்ளீஸ். எல்லாருமே இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறாங்க, லோயஸ்ட் அப்படின்னு சொல்லி. 79,999 ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட்டுங்க, எல்லாத்துலயுமே எங்கால் மாஸ் பண்ற பாருங்க. அடுத்து சாண்ட்ராகல் அப்படிங்கிற நண்பர் வந்து ஸ்டேயிங் நியர் மேடவாக்கம், ஆர்டர்ட் S24 with exchange option, delivery got delayed, later it has changed to status customer did not respond, also tried to reach them through the number they sent in message, I called almost 40 to 50 times with interval, either they cut the call or cut my அதான் ஓவராலா internet if checked details e-card மேடவாக்கம் reviews all seem to be very bad, I have seen comment few people had on the hub டெலிவரி பிக்கப் பத்தி ஹப்புக்கு வந்து கமெண்ட்டும் போட்டிருக்காங்க. ஐ எம் நாட் ஷுர் வாட் ஷுட் ஐ டூ பிகாஸ் தே ஆர் சார்ஜிங் மணி ஃபார் டெலிவரி அண்ட் ஆல்சோ ஃபார் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி, ஸோ டோன்ட் வேஸ்ட் மை பெட்ரோல் டு கோ தேர். ஓகே, நான் எதுக்கே வேஸ்ட் பண்ணேன், ஒரு பொருளே வேணாம் அப்படின்ட்டாரு அவரு. வில் போஸ்ட் ஒன்ஸ் ஐ ரிசீவ் த ஃபோன் சொல்லியிருக்காரு. வராது, நீங்க நேர்ல போனா வேணா வாங்கலாம். சீரியஸா அப்புறம் நியாயம் இது. நிறைய பேர் அப்படிதான் பண்ணாங்க ப்ரோ. டெலிவரி வந்துட்டு லாஸ்ட் ஸ்டேஷன்ல வந்துட்டு அப்படியே இருக்கும், அவுட் ஃபார் டெலிவரி போடுவான். திரும்ப நைட் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி அன்நாட் அப்டேட், ஏன்னா ஆள் இல்லை அப்படின்னு அவனே போட்டுருவான். அதனால இவங்க பயந்து போயிட்டு 2 வாட்டி அந்த மாதிரி வந்தவொடனே 3வது நாள் காலையிலே போயிட்டாங்க ஹப்புக்கு. போயிட்டு நீ கூட நான் வாங்கிக்கிறேன்னு போனேன். ஹப்பு திறக்கும் போதே வாசல்ல உட்கார்ந்திருப்பான். சஸ்தியே நோக்கன் பாட்டு ஓடிட்டு இருக்கு. சித்திக்கு அப்படிதானே ஆச்சுனாரு லேப்டாப். ஆமா, இல்ல ஆனா லேப்டாப்புக்கு எக்ஸ்சேஞ்ச் போட்டு வச்சிருக்காரு. ப்ரோ லேப்டாப் எக்ஸ்சேஞ்ச், ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோ. இந்த எக்ஸ்சேஞ்சே கொஞ்சம் கோளாறு தான். கரெக்ட் தான். ஆனா எக்ஸ்சேஞ்ச் போடாதவங்களுக்கும் தரலையே, அதுதானே பிரச்சனை. இது எந்த எக்ஸ்சேஞ்சும் போடலன்னா வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டெபிட் கார்டு 30,000 தான் கேன்சல் ஆச்சு, மத்தவங்களுக்குலாம் வந்துருச்சு. அது கேன்சல், அது ஓகே. ஏன்னா அது அவங்க சைடு மிஸ்டேக்னு சொல்லி 500 கூப்பன் கொடுத்துருக்காங்க. அது என்னடா மிஸ்டேக், வானங்கட்ட மிஸ்டேக். சோப்பு டப்பா எங்கள் கம்பெனி உங்களுக்கு இந்த நீ கொண்டு வந்து கொடுக்கறதே சோப்பு டப்பாவா தான் இருக்குது. இதுல வேற என்னடா இதை கொடுக்காம அதுக்கு ஒரு சோப்பு டப்பா கொடுக்குற. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வசந்த் அப்படிங்கிற நம்பர் வந்து, வணக்கம் சிவபுரான் கௌதம் ப்ரோ, நான் S24 பிக் பில்லியன் டே சேல்ஸ் அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போ மொபைல் நியர்பை ஹப்புக்கு ரீச் ஆகி 4 டேஸ்க்கு அப்புறமா தான் டெலிவரிக்கு வந்துச்சு. தென் நைட் 11க்கு தான் டெலிவரி பண்ணானுங்க. நைட் 11க்கு நான்லாம் விளக்கமாறம் அருவாளையா எடுத்துட்டு கிளம்பியிருப்பேன். இல்ல நீங்க நாட்ரி ஜேப்ல இருந்திருப்பீங்க அந்த டைம்ல. அதான் இல்ல ப்ரோ, நைட் 11க்கு தான் நான் டெலிவரி பண்ண ட்ரை பண்ணேன்லாம் சொல்லியிருந்தா அருவா தான் ஜாக்கெட்டை கொடுத்துட்டு போயிருப்பான். ஆமா ஆமா, அவனையும் சேர்த்து அவன் கையை வாங்கி வச்சிருன்னு சொல்லியிருப்பான். அதுகிட்ட இல்ல இது எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து Flipkart வெளுக்கணும்னு தோணுது ப்ரோ. இந்த ஒரு இடத்துல அமேசான் மேலே எனக்கு காண்டு இருக்கு, ஆனா Flipkart மட்டும் தான். ஆனா அமேசான் Flipkart என்னோட அனுபவத்துல சொல்றேன் ப்ரோ, எங்க ஏரியால அமேசான் என்னைக்குமே எனக்கு வந்து நைட் 10 மணிக்கு டெலிவரி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஆனா Flipkart மட்டும் பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னா இருக்கும். 7 PM to 11 PM டெலிவரி. என்னடா இது மாதிரி இருக்கா பாத்துருங்க, அந்த ஸ்லாட் இருக்கு. 7 PM to 11 PM டேய், அதெல்லாம் வந்து மனசாட்சியில செயல்றா. தூங்கி என்ன கிளி போற முடிச்சிரு.
அதான் ஆர்டர் போடுறதுல 12 மணிக்கு அப்ப முடிச்சிரு. ஒன்றை இனிமே நான் வாங்கினதாடா அந்த அளவுக்கு காண்டாகுது. 12 மணிக்கு 11 PM டெலிவரினா சோ இது வந்து கொஞ்சம் கொடுமை தான். இது அவங்க யோசிக்கணும். கண்டிப்பா இது வந்து யோசிச்சு ஆகணும். இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க ப்ரோ, அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ இந்த கிராசரி வாங்கும் போதெல்லாம் வரும்ல ப்ரோ, எந்த டைம்ல உங்களுக்கு வேணும் ஸ்லாட் புக் பண்ணலாம். ஒரு 3 days 4 days டைம் காமிச்சு அந்த 4th டே உங்களுக்கு டெலிவரினே இருக்கட்டும், அந்த 4th டே எத்தனை மணிக்கு டெலிவர் பண்ணணும் அவன் கேட்டு நம்ம அதை சூஸ் பண்ணா பரவாயில்ல. கரெக்ட். அதெல்லாம் எல்லாமே சம்பந்தமே இல்லாம எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேங்குதா, அது பெரிய பிரச்சனையா இருக்கு ப்ரோ. ஓகே, சோ எக்ஸ்சேஞ்ச போட்டு இருந்தேன் விவோ மொபைல். டெலிவரி பர்சன் ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. நான் டெலிவரி பர்சன் வந்த அப்பவே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட Honor 9X மொபைல்ல வீட்டுல யூஸ் பண்ற மொபைல். பிளிப்கார்ட்ல என்னோட விவோ V20 13,500க்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ போட்டு இருந்தாங்க. பட் டெலிவரி பர்சன் வந்துட்டு என்னோட மொபைல் பவர் பட்டன் கிட்ட ஒரு ஸ்மால் கேப் இருக்குன்னு சொல்லி 9K தான் எடுப்பேன்னு சொல்லிட்டான். பட் என்னோட மொபைல் நியூ கண்டிஷன்ல தான் இருந்துச்சு, வித் ஆல் ஒரிஜினல் பில்லு, சார்ஜர் அண்ட் பாக்ஸ் ஆல்சோ. நான் ஓகே எக்ஸ்ட்ரா என்கிட்ட ரெக்கார்ட் பண்ண வீடியோ இருக்கு, அதை நான் பிளிப்கார்ட்டுக்கு அனுப்பி பேசிக்கிறேன்னு டெலிவரி பர்சன் கிட்ட சொன்னேன். தென் டெலிவரி பர்சன் சாரி சார் நான் மொபைல்ல சேம் 13,500க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா செக்கப்பும் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டாங்க. டெலிவரி பர்சன்ஸ் தான் ரொம்ப ஒஸ்ட் பண்றாங்க. இது வந்து வீடியோ எடுத்தனால அதான் இல்ல, இது எல்லா இடத்துலயும் நடக்குது ப்ரோ. ஏமாத்திருப்பாங்க, தலையில மிளகா அரைச்சிருப்பாங்க ப்ரோ. ஆனா ஒன்னு நோட் பண்ணீங்களா ப்ரோ, சில இடங்கள்ல நம்ம ஒரு சிலரை நம்பி நம்ம போறோம், நம்ம கிட்ட எவிடன்ஸே இல்லைன்னு தெரிஞ்சா நம்மள ஏமாத்துறாங்க ப்ரோ. நம்ம நம்பி போனவங்களே கரெக்ட். அது நம்ம கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருந்தா அப்புறம் பம்புறாங்க ப்ரோ. ஆமா, எதுவுமே இல்லாதப்ப நம்ம கிட்ட வந்து நம்ம உஷாரா இருக்கணுங்க. ஏன்னா நம்ம பொருள் நம்ம கொடுக்குறோம்னா அவங்க சைடு அவங்க வாங்குறவங்க தான். ஸோ எவ்வளவு குறைக்க முடியுதோ குறைக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இன்னொரு ஜோக் இருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் எடுக்கும்போது இந்த மாதிரி பிரைஸ்க்கு எடுத்துட்டு இவங்க வந்து வெளியில வித்துக்கிறாங்க. ரெண்டாவது இவங்களே லாபத்தோட தான் விற்பாங்க. ஆமா, அப்புறம் இவங்களே கூட எடுத்துக்கலாம். இது சரண்டர் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அதுக்கான அமௌண்ட் சரண்டர் பண்ணா கூட போதும். கரெக்ட். சோ இதுல ஏதாவது ஒண்ணு அவங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கிறதே ஒரு பெரிய பிளஸ் தான். ஆமா, இந்த மாதிரி ஒரு சில கோளாறுகள் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா. ஓகே, ஒரு டவுட் ப்ரோ. எக்ஸ்சேஞ்ச் பண்ண அப்பதான் டெலிவரி பர்சன் மொபைலை மட்டும்தான் எடுத்துட்டு போனாங்க, பாக்ஸ் சார்ஜர் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி கேட்டதுக்கு அதுக்கு ஒரிஜினல் பாக்ஸ் அண்ட் சார்ஜர் எல்லாம் பேக்கிங் டிவிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணாரு. பட் எனக்கு புரியல. ஆனா மோஸ்டா பாக்ஸ் இருந்தா எக்ஸ்ட்ரா 1000. கரெக்ட். ஆனா வந்து அது அமேசான் பிளிப்கார்ட்ல வந்து ஒரு ஃபோன் தான் வாங்கிட்டு போறாங்க ப்ரோ. என் தங்கச்சி அம்மாவுக்குலாம் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போட்டோன்னு சொன்னால, ஃபோனும் நல்லா இருக்கும் வாங்கிட்டு போயிட்டு எல்லாமே எங்க வீட்டுல தான் இருக்குது. சார்ஜர் பாக்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. சரி விடுங்க, இப்ப இருக்கிற போன்ஸ்ல எல்லாம் சார்ஜர் தரதே இல்ல, அவ்வளவுதான். நல்லா அதுக்கு யூஸ் வெறும் ஃபோன் மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஷிஃபைல தான் ஃபுல் கிட் கேக்குறாங்க ப்ரோ. டைரக்டா கேஷிஃபைல எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்குறான் பாத்தீங்களா, கேஷா வாங்குவோம் பாத்தீங்களா, அவன் தான் ஃபுல் கிட் கேக்குறான் பில்லோட. ஏன்னா அவன் கடையில வச்சிருப்பான், அவன் கடையில வச்சிருப்பான், அதனால ஃபுல் கிட்டா கேக்குறான். ஓகே, சூப்பர் 007 அப்படின்னு நண்பர் வந்து ப்ரோ கேலக்ஸி பட்ஸ் கோர் ரிவ்யூ ப்ரோ. பட்ஸ் கோரா சூப்பர். ஐ யூஸ்டு கேலக்ஸி பட்ஸ் FE பிஃபோர் திஸ், நோ பிக் டிஃபரன்ஸ். But my friend connected to his OnePlus 13R phone told that it is not good. But when he listened via my Samsung phone, he told there is a huge difference and it is good. இததானே ப்ரோ நம்ம சொல்லியிருப்போம். OnePlus பாருங்க ப்ரோ, OnePlus ஓட பட்ஸ் இப்போ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சந்திர கூட பார்த்தீங்கன்னா OnePlus Buds 4 வாங்கியிருக்கான். அந்த OnePlus Buds 4ல ஆடியோ நம்மளும் ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஆடியோ வந்து Xiaomi வழியா கேட்டா 7 Pro-ஓட கம்பேர் பண்ணி போறதுனா ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலர் தான். ஏன்னா சேம் பிரைஸ் ரேஞ்ச் சேம். இது OnePlus க்கு லைட்டா ஒரு எட்ஜ் இருக்கு, அவ்வளவுதான். வால்யூம் அதிகமா வைக்கலாம், பிளஸ் சவுண்ட் பேஸ் தனியா கொடுத்திருக்கான்ல. இவன் வந்து அந்த லோ இதுலயே இன்கிரீஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்கான். சோ அந்த இது பட் அந்த வால்யூம் இது அதெல்லாமே ரியல்மில கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருக்கு ஆக்சுவலா. OnePlus வந்து என்ன பண்ணுதுன்னா ரியல்மியை வந்து ஓவரால் லவுட்னஸ் அண்ட் டிஸ்டார்ஷன்ல லவுட்னஸ் ஜாஸ்தி. கரெக்ட். ஆமா, அதுல வந்து அது ஓவர்டேக் அடிக்குது. ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அது ஒரு Xiaomi போன்ல லிசன் பண்ணும்போது அந்த ரெண்டுத்துலயும் எங்களால அதெல்லாம் பண்ண முடிஞ்சது தவிர கரெக்ட் OnePlus டிவைஸ்ல லிசன் பண்ணா அந்த அளவுக்கு ஆடியோ இல்ல. OnePlus 13ல இருந்தா எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன், ஒண்ணுமே இல்லையே. அதுல கமெண்ட்ல எடுத்து வச்சிருக்கேன், கழுவி ஊத்தி இருந்தாங்க ஒரு சில பேர்லாம். OnePlus ஓபன்லயே கனெக்ட் பண்ணேன், அதுலயே இல்ல. OnePlusல இருக்குமே ஓபன்ல Snapdragon சவுண்ட் அது ஆப்டெக்ஸ்ல வச்சிருந்திருப்பானுங்களே. அதெல்லாம் ப்ரோ அது இருந்து நான் என்ன பண்ண போறேன்? கேட்க போறது OnePlus Budsல அதுல LHDC தான் இருக்கு, LHDC தான் இருக்கு அதுல. ஆனா வால்யூம் அப்படின்னு வரும்போது லவுட்னஸ் வந்து கம்ப்ளீட்டா மிஸ் ஆகும். இப்ப சந்திர கூட ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். உங்க பிராண்ட் தானடா அது. இப்ப Buds 4க்கு சந்திரோட ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், அது என்கிட்ட தான் இருக்கு. அதுல அவன்கிட்ட சர்ப்ரைஸ்க்கு என்ன பண்ணுவேன், 13 Pro எடுத்துட்டு வருவேன். கதறி இருப்பாரு அவரு. 13 Proல கேட்டு என்ன ப்ரோ என்னங்க அவுட்புட் இவ்வளவு நல்லா இருக்கு, இதுல மட்டும் வால்யூம்ல இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இல்ல என்கிட்ட வேற சொன்னார் வேற, அடுத்து நான் ஒரு Xiaomi போன் தான் வாங்கலாம்னு இருக்கேன் ஆடியோக்காக Xiaomi போன் வாங்குற அளவுக்கு நிலைமை இருக்கு. இதே மாதிரியான ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா Asusல வந்து ROGல இருக்கும், ROG பட்டைகளம். அதே மாதிரி ரெட் மேஜிக் நூபியாலயும் இருக்கும். ஆமா, நூபியா ரெட் மேஜிக் ஃபோன் ஜாக் வேற இருக்குல்ல, அது ஒரு அதான் பாருங்களேன். இந்த கேமிங் போன் வரது ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க. கேமிங் போனா வாங்கி மல்டிமீடியாக்கு யூஸ் பண்ணா வேற லெவல்ல இருக்கு. சீரியஸா ப்ரோ அதே சீட் கோட் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நான் எதுல பார்க்க முடியுதுன்னா Xiaomi போன்ல பார்க்க முடியுது.
அவ்வளவுதான், அதான் நிலவரம். சரி, இப்போ நம்மால் வந்து விஜயகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து மொபைல் டோட்டலா நல்லா தான் ப்ரோ இருக்கு, பட் ஓவரா ஹீட் ஆகுது. இது எதை சொல்றாருன்னா நம்ம டெக்னோ ஃபேண்டம் X2 ப்ரோ, பட் ஓவரா ஹீட் ஆகுது. போர்ட்ரேட் கேமரா அண்ட் அல்ட்ரா வைட்லாம் ஓகே, பட் செகண்டரி கேமரா ஒன்று வேஸ்ட். ஆமா, அது இருக்கிறது எதுக்குன்னு எனக்கே தெரியல. டிமென்சிட்டிங்க, அதுதாங்க பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாதுங்க. அதுவும் யாரும் தெரியும்ல, தெரியும் ஓஜி சம்பவம். ஆமா 9000 அந்த புதுசுல கோளாரா இருந்துச்சுல, அந்த டிமென்சிட்டி அது. ஆனாலும் வந்து நான் கேஷுவல் யூஸ் பண்ணேன் ப்ரோ, கேஷுவல் யூஸ்க்குலாம் எனக்கு எதுவுமே ஆகல. பட் அந்த டிஸ்பிளேல மட்டும் ரெஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. தெரியும் மொபைல் டேட்டா ஆன் பண்ணா அதுவே கூட நான் இங்க இருந்து சும்மா அந்த பேட்மிண்டன் போறது அங்க இங்க தூக்கிட்டு போனேன், அப்பெல்லாம் பிரச்சனை தெரியல. பட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ சப்போஸ் கேம்லாம் ட்ரை பண்ணணும்னு வைங்களேன், அப்போ கண்டிப்பா ஹீட் ஆகுது. அதுக்கு அது கேமிங்க்கு போனே கிடையாதுங்க. அது ஆக்சுவலா செல்ஃபி கேமரா சுமாரா இருக்கு, பேட்டரி பேக்கப் ஓகே, டிசைன் வேற லெவலு. ஃபிளிப் கவர் போடலாம்னு செகண்டரி கேமரால ஒரு ஸ்கிராச் ஆகுது, ஓவரா ஸ்கிராச் ஆகிறதுனால ஃபிளிப் கவர் போட்டா பெட்டரா இருக்கும் பாக்குறாரு. டிஸ்பிளே ரியலி குட் ப்ரோ. நான் 24,000க்கு தான் அமேசான்ல வாங்கினேன், 8 months தான் யூஸ் பண்றேன். நெட்வொர்க்லாம் பாத்தீங்கன்னா 5G கனெக்டிவிட்டிலாம் விட்டு விட்டு கிடைக்குது. ஆனா ஓகே, ஓவராலா நல்லா இருக்கு. நமக்கே இந்த லென்ஸ் ஸ்கிராச் ஆயிடுச்சுல, ஆமா, கேமரா ஆல்ரெடி கொடுத்தவரை அப்படியே என்ன பண்ண அல்ட்ரா வைட் அடிவிங்க இருந்துச்சு. ஆமா, அந்த ஸ்கிராச்சஸோடய அதுல நான் போட்டோ எடுத்தேன், பட் அது அவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த தெரியல, அதனால தப்பிச்சோம், இல்லனா கஷ்டம் தான். அடுத்து ஹரி அப்படின்ற நண்பர் வந்து ஒரு நாள் உங்க குவாலிஸை வச்சு காமேஷ் ப்ரோ கூட சேர்ந்து ஒரு vlog போடுங்க சிவா ப்ரோ. டொயாட்டா மீன்ஸ் ரிலையபிலிட்டி. உண்மைதான், கரெக்ட் தான். அதை எடுத்துட்டு இப்ப கூட ஒரு சில ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்தேன், நல்லா தான் இருக்கு. ஆமா, ஆனா இது இவர் சொன்னது நல்ல டாபிக். காமேஷ் ப்ரோ அவர் கூட ஜாலியா ஃப்ரண்ட்ல ஒரு நம்மால வேற ஹேரை பறக்க விட்டுட்டு ஸ்டைலா வருவாரு. வேற நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டு போன் அதுல மாட்டிட்டு அந்த கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு vlog மாதிரி எடுக்கணும், அந்த மாதிரி எடுக்கணும் vlog. அந்த வாங்க காமு பாட வச்சு டேப்லாம் தேவையில்லைங்க, எங்கால் பாடுவாருங்க, வச்சிருக்கோம் வாயிலேயே லெவல்ல. அவ்வளவுதான் ரேடியோ. அப்புறம் ஏதாவது பூமர் டாக்ஸ் எல்லாம் போட்டு போனா ஜாலியா பேசிட்டு போலாம், சூப்பரா இருக்கும். அதுதான் எல்லாத்தையும் நினைக்கும் போது நல்லா தான் இருக்கு. ஒரு வேலைக்கு நீலாக்கால அப்படின்னு அப்படிதான் இருக்கும், சூப்பரா இருக்கும் ப்ரோ அதெல்லாம். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அப்படிங்கிறவங்க வந்து Oppo Reno 13 இப்போ 24,000க்கு இருக்கு, வாங்கலாமா? இது ஒரு ஃபியூ क्वेश्चंस பார்த்தேன். 13 வந்து 20 கிடைக்குது, 24 கிடைக்குது சேல்ல, வாங்கலாமா? நானும் வேணாம் தான் சொன்னேன், பட் ஆனா ஏன் வேணான்றாங்க. ஏன் வேணாம்னா ஜஸ்ட் சிம்பிள் ரீசனு, ஹீட்டிங் இஷ்யூ, நெட்வொர்க் இஷ்யூ ரெண்டுமே இருக்கு. பேட்டரியும் கொஞ்சம் கோளாரா இருக்கும் ஹீட்டிங்னால. ஹீட்டிங் இருக்கிற போன்ல பேட்டரி நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரேருங்க. ஹீட்டாவும் இருக்கான பேட்டரி நிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய போன்ஸ் ரேரு. இது அந்த கேட்டகரியில வர 7500 mAh இருக்கணும், அப்பதான் ஓரளவுக்கு கரெக்டா. பின்னாடி ஒரு 27,000 mAh பவர் பேங்க் ஒட்டிட்டு சுத்தணும். பாத்தீங்களா OnePlus 7800 mAh 15R பிளான் பண்ணிருக்கானுங்க. 15க்கு 7300 mAh. அது பார்த்தேன், 15 பத்தி ஃபுல்லா பார்த்தேன். நூபியா ரெட் மேஜிக் 11 Pro லிக்விட் கூலிங்கோட வேற, அது இல்லாம உள்ள பேட்டரி 7500 மேல 15 பாத்தீங்கல்ல. 15 சூப்பரா இருக்குது ஆக்சுவலா, கோட்டுங்க. ஏன்னா கேமராஸ்ல வந்து எது இன்ஃபியர் இருந்தா அதை மாத்திட்டானுங்க வேற. ஃப்ரண்ட் செல்ஃபி சூப்பரா இருக்குது அதுல. இல்ல இப்போ இவனுங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க, OnePlusல நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன ஷாக்கிங்கா இருந்ததுன்னா செல்ஃபி கேமரா வந்து இருந்துச்சு ப்ரோ. அது வேற சென்சார்ஸ் எல்லாம் டவுன்கிரேட் பண்ணிட்டானுங்க வேற. மெயின் சென்சார் டவுன்கிரேட், டெலிஃபோட்டோ டவுன்கிரேட், டெலிஃபோட்டோவோட பெரிய சென்சார் செல்ஃபில இருக்கு. இப்ப 32 மெகாபிக்சலுக்கு டிஸ்ப்ளேவும் டவுன்கிரேட், 2K ல இருந்து 1.5K க்கு போயிட்டான். 160 ஹெர்ட்ஸ் இருக்கு ப்ரோ. ஃபிளாக்ஷிப்னா அப்பல இருக்க கூடாது ப்ரோ, 2K வேணும் ப்ரோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க 2K எல்லாம் 2K ன்னா எனக்கு OnePlus சொல்லுவான், 2K ன்னா எனக்கு பிடிக்காதயா, 2K கிட்ஸே சரியில்லை, நான் வந்து பழைய ஆளுங்களுக்கு வித்துக்கிறேன். நரேஷ் சொல்றீங்களா? நரேஷ் நான் ஏன் சொல்லணும், ஊரே சொல்லுது, நான் அதுக்கு வந்து தனியா அவனே சொல்லுவான், நானே சொல்லுவேன். நீ யாரா? இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா OnePlusோட எல்லா ஸ்பெக்கும் பார்த்தேன். அந்த 1.5K பேனல் வந்து நிறைய பேருக்கு வலியதா இருந்துச்சு பாக்குறதுக்கு. OnePlus வந்து எப்படி இருந்தது இப்படி ஆயிருச்சு அப்படி. கடைசியா ஆக்சுவலா அந்த ட்விஸ்ட் என்ன ப்ரோ, OnePlusல 7 Pro வந்துச்சு ஞாபகம். அன்னைக்கு ஆரம்பிச்ச 2K பேனல், அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு முடிச்சு விட்டுருக்காங்க. கரெக்ட். 49,000 சம்திங் வருது சைனால பிரைஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா. இந்தியால அப்ப இந்தியால வந்து 65 to 70K அதே பிரைஸ் தான். ஆமா 65 to 70K னா அதே பிரைஸ், பழைய பிரைஸ் தான். iQOO 13 எடுத்துட்டு போய்டுவானே சார், iQOO 15 எடுத்துட்டு போய்டுவானே. அதுக்கு பதிலா 2K டிஸ்ப்ளே சாம்சங் வேற, டிஸ்ப்ளே பயங்கரமா இருக்கு. M14 பேனல், 16GB RAM, 512GB ஸ்டோரேஜ். OS தான் பிரச்சனையா இருந்துச்சு. ஆரிஜின் OS டெபியூ ஆகுது, அப்புறம் பிரச்சனை இல்ல. இதுல இருக்கிறது எல்லாமே அதுலயும் இருக்கு. 120 வாட் சார்ஜிங் வேற. எல்லாரும் 120 வாட்ங்கறானுங்க. இப்ப அசால்ட்டா 120 ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டானுங்க ப்ரோ சைனீஸ்ல. இவனும் பாத்தீங்களா அதான் OnePlus 120 தான் போட்டுச்சு. ஆமா அது ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. சிலிகான் கார்பைன் வந்தவனே 120 வாட் இந்த வச்சுக்க. இதுல எது தெரியுமா எனக்கு ஃபன்னா இருந்தது, OnePlusல வந்து கிளேசியல் கூலிங் சிஸ்டம்னு போட்டுருந்தாங்க. சரி அது கூட பரவாயில்லடா, ஆனா 7300 mAh கிளேசியல் பேட்டரின்னு போட்டுருந்த பத்தியா? உனக்குல மனசாட்சியே இல்லையடா, எல்லா இடத்துலயுமே அந்த கிளேசியர் தானே. இனிமே கலரை கட்டலாம் கிளேசியர் ஒயிட்ங்க. நாங்க வந்து ஒரு டேர்ம் அதை வந்து எல்லார்ட்டையும் சொல்லி நாங்க வந்து பதிவு பண்றோம். we are following Apple's footsteps. புதுசா ஒரு பேர் வைக்கணும். கரெக்ட் தான். ப்ரோமோஷன் டிஸ்ப்ளே இந்த மாதிரிலாம் கரெக்டா. டைனமிக் ஐலாண்ட், பிளாட்டூ, டைனமிக் கேமரா, பிளாட்டூ கேமரா பம்ப் இல்லங்க, வாயிலடி பிளாட்டூ. அது கேமரா பட்டன் சொல்லக்கூடாது, கேமரா கண்ட்ரோல் ஏடு பட்டன்லாம் சொன்னீங்க எங்களுக்கு.
இன்டர்வியூல கோவப்படுறான். மொத்த ஈவென்ட்லயே நாங்க பேசி ஆனா அழுத்துனா உள்ள போகுதே என்னடா. சரி சரி அந்த பட்டனை உடைக்க முடியுமா? அததான் உடைக்க முடியும். சூடர் கஷ்டப்பட்டு உடைக்க ட்ரை பண்ணி உடைக்க முடியாம போச்சு. அப்படியா? அது கிளாஸ். அதை உடைச்சா மட்டும்தான் உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாங்க கேர்பிளஸ்ல. அதை உடைக்கணுமா? நான் எங்க போய் உடைப்பேன்? அப்படிதான் இருக்குது அவனுக்கு. சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுபாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நான் இப்போ ஈராக்ல இருக்காரா, இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிசியோதெரபிஸ்டா இருக்கேன் ப்ரோ. இங்க டெக்னோ அப்படிங்கிற பிராண்ட நம்ம கண்ட்ரில OnePlusனா மாசம் சுத்திட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு ஈக்குவலா பாக்குறாங்களா? ஆமா. அப்போ டெக்னோ பேண்டம்லாம் அங்க பயங்கரமா இருக்குமே. அந்த சைடுல வந்து ரொம்ப ரீச் ஜாஸ்தி ப்ரோ உங்களுக்கு. நமக்கு தான் அது வந்து சீப்பா தெரியுது. ஏன்னா நம்ம ப்ரோ நான் அதை சீப்பா பார்க்கல ப்ரோ. நானும் பார்க்கல. நான் சீப்பா பார்க்கல. GT30 Pro Infinix Note 50sலயே என்னோட தாட் ப்ராசஸ் மாறிச்சு ஃபுல்லா. Povo 7 Proலாம் வந்து காட்டுனாங்க, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. அவன் கொஞ்சம் கோளாறு தான், அவன் கொஞ்சம் வந்து அவனுக்கு கொழுப்பு அதிகமா இருக்கு. என்னன்னா டெக்னோ ஸ்லிம் பண்ணிருக்கான், ஆனா உள்ள 6300 கருமத்தை போட்டு வச்சிருக்கான். இதை தாண்டி என்னடானா அது டியூரபிலிட்டி காட்டுறேன்னு சொல்லிட்டு 2 டம்பிள் வச்சு டம்பிள் மேல ஒரு டம்பிள் வச்சுட்டு அது ஜோக்கா இருந்தது. அது நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க. அந்த கருமத்தெல்லாம் பண்ணவே வேணாம். ஸ்லிம்முக்கு. ஆமா ஸ்லிம்முக்கு அதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. நம்ம போன் வந்து எப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஒழுங்கா உள்ள சிப்பு மட்டும் வச்சிருந்தா நாங்க வந்து சொல்லி 7300 வந்தாலே எல்லாருமே நேரம் பறக்க விட்டுருப்போம். 6300 எல்லாம் வச்சுட்டு பாத்தீங்களா நம்ம ஆள் மறுபடியும் 7300 நத்திங் 3 லைட்டுங்க. ஏன்னா 7400 கொடுத்துருந்துருக்கலாம். மறுபடியும் 73 என்ன அல்ட்ராவா? அது அல்ட்ரா ப்ரோ. நான் அல்டிமேட்டா இருக்கு எங்க கிட்ட இன்ஃபினிக்ஸ் டெக்னோ கிட்ட. ஆக்சுவலா இது என்னன்னா அவங்க வந்து இந்த 7300 நல்லா ஆப்டிமைஸ் ஆயிட்டாங்க ப்ரோ. அது தெரியுது. அதனால CMF Phone 1, Phone 2 Pro, இப்போ வந்து 3A Lite, ஸோ இது எல்லாமே அதுல தான். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா உங்க எல்லாருக்காகவும் தான் எப்படி வந்து iQOO 15ல OriginOS டெபியூ ஆகுதோ உங்களுக்காக நாங்க வந்து ப்ளோட்வேர்ஸை டெபியூ பண்றோம் 3A Liteல. சரியா? உங்களுக்கு டைனமிக்லி சேஞ்சிங் வால்பேப்பர்ஸ் நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்கன்றனால தான் உங்களுக்கு வால்பேப்பர் கேரோசல் அப்படின்னு ஒன்று ஒர்க் ஆகும். அது வால்பேப்பர் மாதிரி ஆட் இருக்கும் உள்ள. நீங்க கண்டுபிடிக்க முடியாதா? சரி இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்காக தான் தரும். பிளஸ் என்னன்னா இந்த கம்மி பிரைஸுக்கு நம்ம ஃபோன் வந்து எல்லாருக்கும் அது ரொம்ப திருப்திகரமான ஒரு ஃபோனை கொடுக்கும்போது அதுல வந்து நாங்க மணி ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும். அது வந்து நாங்க எப்படி பார்க்க வேண்டியதா இருக்குன்னா இந்த மாதிரி ப்ளோட்வேர்ஸ் அண்ட் ஆட் மூலமா தான் பார்க்க முடியுது. ஆனா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணதே வந்து க்ளீன் சாஃப்ட்வேர் தான். பட் இப்போ அது வந்து ஃபிளாக்ஷிப்ல அப்ப பெரிய பிராண்ட் ஆயிட்டோம். அது வந்து ஒன்லி இன் ஃபிளாக்ஷிப்னு மாத்திட்டோம் ஸ்டாண்டர்ட்ஸ். இல்ல ப்ரோ ஆக்சுவலா என்னன்னா இதே விஷயத்தை வந்து 10 வருஷம் முன்னாடி ஷாமி சொன்னான். ஆமா அன்னைக்கு எல்லாரும் அவங்க அடிச்சாங்க. ஆனா அவன் ஃபேக்ட் ஓப்பரா சொன்னா இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ப்ரோ, இன்னைக்கும் ஷாமில ஆட் வருதானா? அன்னைக்கு அந்த அளவுக்கு வரல. ஆனா ஆடுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. ரெக்கமெண்டேஷன்ஸ், ஆப் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஷோ ஆட்ஸ் ஓடுது உள்ள 100% இருக்கு. ஆனா அடக்கி வாசிக்கிறான். இதுல என்ன ஹைலைட்னா நமக்கு வந்து அவேர்னஸ் இருந்ததுன்னா ஒரு சிஸ்டம் ஆப்ஸையும் போய் தட்டி எழுப்பி உள்ள போய் நான் ஷோ ஆட்ஸ் தூக்கி விடலாம். பர்சனலைஸ் ரெக்கமெண்டேஷன் எனக்கு வேணாம்னு சொல்லி கான்ஃபிகர் பண்ணும்போது தூக்கிடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன கூத்துனா முன்ன எல்லாரும் கேட்பாங்க அதான் ப்ரோ ரெட்மி Note 3 Note 4 வரும்போது எப்படி இருந்தது அப்பெல்லாம் என்ன மாதிரி. ஆனா இன்னொரு ட்விஸ்ட் ப்ரோ, இதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம மனுஷனை பொறுத்த வரைக்கும் மறதி வந்து நமக்கு எப்பயுமே பிளஸ் நம்மளோட நல்ல மெமரிஸை மட்டும் தான் நம்ம ரிட்டைன் பண்ணுவோம். கெட்ட மெமரிஸை நம்ம பெரும்பாலும் மறக்க தான் முயற்சி பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ரெட்மி நோட் சீரிஸ் எல்லாமே அதுவும் தமிழ் படம் பார்க்கும்போது டெட்மி ஏன் வந்தது சொல்லுங்க. ரெட்மி நோட் சீரிஸ் அப்போ எவ்வளவு ட்ரெண்ட் ஆச்சுன்னா நோட் 7 எப்படி வெடிச்சதோ சாம்சங்ல ரெட்மி சீரிஸே வெடிச்சு நம்ம பார்த்திருக்கோம். எவ்வளவு வீடியோஸ் பார்த்திருக்கோம். ஏன்னா அது வந்து பட்ஜெட் போன்ன்றதுனால நிறைய அக்கரன்ஸ் ஜாஸ்தியா ஹீட்டிங் வேற இருந்தது. அது மட்டும் இல்ல ஏகப்பட்ட எவ்வளவு பேர் வாங்கினாங்க. நாங்களே டிவி ஷோல எவ்வளவு கலாச்சிருப்போம். ஒன்ல ப்ரோ அந்த ரெட்மி நோட் 4 இருக்குல்ல ப்ரோ, மெட்டல் பில்ட் வேற. இந்த ரெட்மி 3S பிரைம் நிறைய ஃபோன்ஸ் வந்து மெட்டல் பில்ட். நல்ல ஹீட் கண்டக்ட் பண்ணும். யூனிபாடி மாதிரி பண்ணிருப்பாங்க, நல்லா இருக்கும் பார்க்க. டிவைஸ்லாம் சூப்பர் தான். ஆனா அந்த ஹீட்டை வெளில கண்டக்ட் பண்ணிடுமா நமக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அது டிசிபேட் ஆகுது பட் நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. சோ ஹீட் ஆகுது. இந்த ஹீட்டிங்கை பத்தி இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு எத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பத்தி ஞாபகம் வச்சிருக்காங்க. சோ இப்போ வந்துட்டு எல்லாரும் என்ன தெரியுமா கேக்குறாங்க, இப்ப இருக்கிற ரெட்மி போன் அந்த அளவுக்கு கொதிக்குதான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அந்த அளவுக்கு கொதிக்கல. அதான் உண்மை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா இப்ப எல்லாரும் எப்படி தெரியுமா கேட்பாங்க, அப்பெல்லாம் ரெட்மி அப்படி, இப்போ ரெட்மி டே நீ அப்போ ஃபேக்ட் எடுத்து வை டேபிள்ல. அப்ப ரெட்மி அப்படின்னா அவ்வளவு ஆட் ஓடிட்டு இருந்தது எங்க பார்த்தாலும். எதா இருந்தாலும் ஆட் ஓடிச்சு ரொம்ப ஜாஸ்தி. செட்டிங் ஸ்கிரீன்ல கூட வரும், நிறைய இடத்துல வரும். அப்போ அவ்வளவு ஆட் இப்போ ஓடல, அதையும் மறந்துட்டீங்க. சரி விடுங்க. அப்போ ரெட்மி போன்னாலே கன்சிஸ்டன்டா என்ன ஆகும்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸே இருந்தாலும் ஹீட் ஆகும். ஆமா அதையும் எல்லாரும் மறந்துட்டீங்க. இப்போ ரெட்மி போன் டிராவல் பண்ண மாட்டான், ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தான். இப்பயுமே அப்படிதான். இப்பயும் Xiaomi 15 சீரிஸ்ல எனக்கு அப்படிதான் இருந்தது. அட்டி சும்மா தோவச்சு நோ லிமிட் ஃபுல் 52 டிகிரி போ 52 and 100 வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு CPU கையில எடுத்து கொடுப்பேன். அதே ஒரு கையில வந்துரும். சோ இதெல்லாம் இருக்கு ப்ரோ. அப்போ நான் என்ன பாக்குறேன்னா இந்த இடத்துல கன்சியூமர் மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா மறந்துடுறாங்க. இன்னொன்னு யங்கர் ஜெனரேஷன். இப்போ நோட் 4 வரும்போது ஒருத்தருக்கு வயசு 8 ப்ரோ,
இப்போ பாருங்க எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷமா தான் இருக்கும். இந்த 8 வருஷத்துல அப்ப அவருக்கு வயசு இப்போ 16. இப்ப அவர் தான் சோஷியல் மீடியால ஆக்டிவ். அவருக்கு நோட் 4 பத்தி ஹிஸ்டரி விக்கிபீடியால தெரியுமே தவிர பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா மினிமலா இருக்கும். அப்ப அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அப்பெல்லாம் நோட் 4 எப்படி இருந்து தெரியுமா, கஸ்டமர் பேஜ் போனாலே நோட் 4 பத்தி தான் இருந்தது, அவ்வளவு ஃபேமஸ் ரெட்மி அப்படின்னு சொல்லுவாரு. பட் ரியாலிட்டி என்னன்னா, நிஜமே நோட் 4ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துங்கிற மறந்துடுறாங்க. ரெண்டாவது அப்ப 16 வயசுல இருந்த எல்லாருமே இப்போ ஒர்க்ல வந்து மாட்டின்னு முழிக்கிறாங்க. இப்ப நம்ம ஸ்டூடரே எடுத்துக்கோங்க, ஒர்க் பண்றான், நான் டெவலப்பரா இருக்கான் அப்படின்னா அவன் எப்படி இருக்கான், இப்ப இடையில வந்து ஆச்சு உச்சின்னு பேசிட்டு இருந்தான், திடீர்னு பார்த்தா ஆள் காணாம போயிடுவான். என்னன்னு பார்த்தா 6:30 மணிக்கு கால் பண்ணேன், நான் வந்து 7:30 மணிக்கு கால் பண்ணேன். அவனுக்கு கால் பண்ணி, டேய் எங்கடா இருக்க, அஸ்கி வாய்ஸ்ல பேசுறான். டேய் என்னடா அப்படின்னா, ஆபீஸ்ல இருக்கேன், மீட்டிங் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா. காலைல 6:30. சரி எப்போதான்டா அப்போ ஆஃபீஸ்ல இருந்து வருவா அப்படின்னு கேட்டேன்னா, 6:30 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டான், நைட்டு 10:30 இங்க இருந்து கிளம்பிடுவேன். டேய் எதுக்கடா அப்புறம் வீட்டுக்கு வர, அங்கேயே படுத்து வேண்டியதுன்னு வரமா பாய போட்டு அப்படின்னு. அந்த ஃபெசிலிட்டி எங்க ஆஃபீஸ்ல இல்லைன்னா அங்கே ஃபெசிலிட்டி ஜோஹோல இருக்கு, எங்க ஆபீஸ்ல இல்லைங்க அப்படின்னு. அவன் ஜோஹோல ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ டார்ச்சர் நடந்து நான் பார்த்தேன். மேபி யாராவது இருக்கு அப்படினா பெட் டாம்லாம் இருக்குல, அதுக்கு சொல்றேன் நான் வந்து. ஆனா என்ன பார்த்தேன்னா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் லைவா, தென்காசி போகும்போது நானும் பரத்தும் போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பையன் ஏறுனா, நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னீங்க ஞாபகம் இருக்கு. பார்த்தா அவன் என்னடா சனிக்கிழமை இன்னைக்கு என்னடா ஆபீஸ் போறேன்னா, ஆபீஸ் தானே நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்குன்றனால அங்க போறேன் அப்படின்னு. என்னடா இப்படி சொல்ற, வீடே அங்கதான் இருக்குது தென்காசியில, ஆபீஸ் தானே நல்லா இருக்கும் அதனால ஆபீஸ் போறேன். என்னடா சொல்றீங்க, யாருமே இப்படி சொல்லி நான் கேட்டதில், நானும் தான் ஆபீஸ்ல இருக்கேன், எங்க ஆபீஸ் விட்டு நான் பாரு இப்ப தென்காசி வரைக்கும் ஓடி வந்திருக்கேன் அப்படிதான் இருந்தது. பட் அதான் ஒர்க் அட்மாஸ்பியர்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே, ஸோ அதான் இப்போ எப்படி இருக்குன்னா, மொத்தம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான பழைய விஷயங்களை மறந்துடுறாங்க. பிளஸ் பழைய ஆளுங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ரொம்பவே ஒர்க் அண்ட் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்ல ஆக்டிவ் ஆனனால அவங்க யாரும் சோஷியல் மீடியாக்குள்ள வரதில்லை. அவங்க வந்தாங்கன்னா இந்த அனுபவங்களை கரெக்டா சொல்லுவாங்க. அதனால தானே கஸ்டமர் ஆம்ஸே கம்மியா இருக்கு. உண்மைதான், கம்மியாயிருச்சு. உண்மைதான். எல்லாம் வேற வேற கெரியர் ஃபேமிலி அப்படின்னு போயிட்டாங்க. கரெக்ட். இப்போ பாருங்களேன், இங்க OnePlus, மோட்டோ, ஐக்கு இதெல்லாம் இல்ல ப்ரோ, டெக்னோனா மாஸ், மத்ததெல்லாம் தமாசு அப்படின்ட்டாரு. ஈவன் இஃப் தே ஆர் ரிச் தே ஆர் யூசிங் ஐபோன்ஸ், ஆனா செகண்டரி டிவைஸா ஒரு டெக்னோ தான் யூஸ் பண்றாங்க. This is no price difference, அதாவது there is no price difference between India and Iraq. ரெண்டு இடத்துல ஒரே பிரைஸ் தான். ப்ரோ அல்ட்ரா அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வருது ப்ரோ டெக்னோலஜி. அங்க எல்லா ஃபோன்ஸுமே அவைலபிள் இருக்கு. நம்ம ஊர்ல மட்டும் தான் லிமிட் பண்ணி வருது. பட் அவங்க ஊர்ல இந்த 40,000 50,000 ரேஞ்சில கூட ஃபோன்ஸ் இருக்கு. என்ன சொல்றேன்னு தெரியல. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னோல வந்து ஃபோல்ட் வந்துச்சு, அது அவ்வளவு நல்லா இல்ல. ஆனா டெக்னோ ஃபிளிப் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் டெக்னோ அதுக்கப்புறம் ஃபிளிப் இந்த மாதிரியான விஷயங்களை ஹைலைட்டே பண்ண மாட்டான். எனக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் கிட்டே வந்து பிடிக்காத விஷயம் என்னன்னா, அந்த OS வந்து ஃபிளிப்புக்கு இன்னும் அவனுக்கு ஆப்டிமைஸ் பண்ணல. அது ஆப்டிமைஸ் பண்ணல ஒரு பக்கம் ப்ரோ. என் கேள்வி என்ன, லான்ச்சே 36K தான் லான்ச் ஆச்சு. அட்லீஸ்ட் 30K கீழ தெரியுமா? நான் என்ன கேக்குறேன், அப்போ 30K கீழே இப்போ வருது, நம்ம பூஸ்ட் பண்றா. ஏன்னா இதை பத்தி பேசவே மாட்டேன். எனக்கு அப்படி இருக்கு ப்ரோ. அந்த டெக்னோ கிட்டே இன்ஃபினிக்ஸ் கிட்டே என்னோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா, ரெக்வயர்மெண்ட்ல நீங்க உங்ககிட்ட இருக்க ஃபிளிப்ப 30,000 கீழே வரும்போது கொஞ்சம் 4 இடத்துல போஸ்டாவது போடுங்க. ஆமா, நான் வந்து ஒரு 4 இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு கையில காசு கொடுத்து உன் போனை பத்தி பேச சொல்லலாம். நீயே உன் அக்கௌண்ட்ல நீ போஸ்ட் போடு, ட்விட்டர்ல போடு, இன்ஸ்டால போடு. தெரியும்ல, நம்ம மக்கள் நிறைய பேர் வாங்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அமேசான்ட்ட காசு கொடுத்தா அவனாவது பூஸ்ட் பண்ணி விடுவான். அமேசான் ஓபன் பண்ணாலே வரும். நம்ம இதுல சஞ்சுன்னு ஒருத்தர் இருக்காரு ப்ரோ, நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ரொம்ப வருஷமா. அவர் வந்து ஃபிளிப் போன் ஒன்னு வாங்கணும்னு ஆசைப்பட்டு ரேசர் 60 வாங்கியிருக்காரு. இப்ப ரேசர் 60 வாங்கிட்டு அவருக்கு எப்படி 60 அல்ட்ராவா 60 அல்ட்ராலாம் இல்ல, 7400 7400 பேஸ்ட். இப்ப அவருக்கு ஒரு ஃபிளிப் போன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக தான் அவர் அதை வாங்கியிருக்காரு. ஆனா டெக்னாலஜி இன்ஃபினிக்ஸ்லயும் 30,000க்கு ஒரு ஃபிளிப் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அதை வாங்கியிருப்பாரு. அவர் எதுக்கு 50,000 வரைக்கும் போனாரு, அதுவும் 7400. பார்க்க போனா இந்த இன்ஃபினிக்ஸ்ல என்ன தெரியுமா ப்ரோ இருக்கு, 8070 அந்த மாதிரி ப்ராசஸர் இருக்கு. 7300 கூட கொஞ்சம் பவர்ஃபுல் தான். 8 சீரிஸ் வச்சிருப்பாங்க. அப்போ இவனுங்க வந்து ப்ராப்பரா ஒரு சில இடங்கள்ல மார்க்கெட் பண்ணா நிஜமாவே என்ன இருக்குன்றதையே மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதையே பண்றது இல்லங்கிறத என்னோட கொஸ்டின். பண்றது இல்ல. சோ அதை கொஞ்சம் அவங்க பார்த்தாங்கனாலே பெட்டர் ஆகும்னு தோணுது. நம்ம மக்களே வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு ஆஃப்லைன்ல போனா டிவைஸ் இல்லைங்க அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு சில கடைகள்ல அந்த டெமோ யூனிட் மாதிரி வச்சு எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருந்தா மக்கள் பார்த்துட்டு வாங்குவாங்க. எனக்கு என்னன்னா ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் இருக்கு. நார்த் இந்தியால டெக்னோவும் இன்ஃபினிக்ஸும் கொடிகட்டி பறக்குது. சவுத்துல வந்து ஒரு 2-3 இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வச்சா அதை வந்து ஏதாவது என்தூசியஸ்ட் போய் கவர் பண்ணுவாங்க. கரெக்ட் தான். நீங்க பெய்டு எல்லாம் பண்ண வேணாங்க, நான் திரும்பியும் சொல்றேன், ஆட்டோமேட்டிக்காவே மக்கள் போய் கவர் பண்ணுவாங்க. இந்த ஸ்லிம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தே போதுங்க, ஃபோன் நல்லா இருந்தா போதுங்க, ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. கண்டிப்பா. ஸோ அதுதான் கொஞ்சம் ஆதங்கம் அண்ட் கோவம். ஓகே, அடுத்து வந்து சஞ்சீவ் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து OnePlus 13 அப்டேட் ஃபீட்பேக். ஆஃப்டர் த அப்டேட் CPU ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மை பேட்டரி லைஃப் வாஸ் ரெடியூஸ்ட் 11 hours ஆவரேஜ் SOT to 7 hours ஆவரேஜா. சேம் யூசேஜ் தான் ப்ரோ, ஆனால் இவ்வளோ பெரிய ட்ராப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். அப்புறம் ரிகார்டிங் திஸ் வீடியோ, ஐ ஆல்சோ ஹேவ் பீன் யூசிங் OnePlus Buds 3 Pro. ஓகே, அந்த Buds Pro 3 இல்லையா, அது யூஸ் பண்றது போல ஃபார் ஆல்மோஸ்ட் 3 months. கம்ஃபர்ட் செமையா இருக்கு, பேட்டரி செம கிரேட், கண்ட்ரோல் சூப்பரா இருக்கு. அதாவது அந்த பிஞ்ச்
அப்புறம் மைக்ரோஃபோன் ஆல்சோ ஐம் ஹாப்பின்னு போட்டிருக்காரு. சவுண்ட் இஸ் வெரி வெரி குட் ப்ரோ, சாட்டிஸ்ஃபைட் 100%, எஸ்பெஷலி ஃபார் லிசனிங் ஃபிளாக் வேவ் ஃபைல்லாம் வால்யூம்லாம் பிளென்டி அபண்டன்ட். ஐ பர்சனலி கான்ட் கோ பியாண்ட் 40% ஆஃப் த வால்யூம். கிளாரிட்டி இஸ் சோ குட். நாய்ஸ் கேன்சலேஷன் ஐ எம் நாட் ஹாப்பி வித் திஸ் ஒன் திங். அதுக்கு அந்த பட்ஜெட் ஃபீல்ஸ் லைக் இட் டஸ் நாட் ஃபில்டர் வெல் ஃபார் திஸ் பிரைஸ். JBL டியூன் பட்ஸ் இருக்கு. இட் ஹேட் பெட்டர் ANC ஃபார் half the cost. கரெக்ட். I listen mainly to Ilayaraja and Rahman songs 80s and 90s and use AAMP player. AAMP player எப்படி இருக்கும், நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? நாம என்ன செக் பண்ணி பாப்போம் இந்த வீடியோக்கு அப்புறம் நாங்க செக் பண்றோம். OnePlus வந்து அந்த 10K பட்ஜெட்ன்றதுனால நீங்க ANC ambient மோட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். அவன் மியூசிக்ல குறைய சொல்ல முடியாத அளவு இருக்கும். அந்த 9 ஆடியோ அந்த பிரைஸ் அந்த ரேட். இப்போ கௌதம் ப்ரோ சொல்றது அந்த பிரைஸ்க்காக தான் ப்ரோ. இல்லனா அவன் 5000 ரூபாய்க்கு விக்க முடியும். ஓப்போல பாத்தீங்களா 9 ஆடியோட பட்ஸ் வருது. வாங்க வெயிட் பண்றோம். SRK வேற வாங்கணும் அப்படினு இருந்தாரு. SRK வாங்கணும்னா அதாவது நம்ம சேனலுக்காக வாங்கணும். நம்ம உயிரை வேணா வாங்குவாங்க. நீங்க தான் வாங்கணும். நான் தானே பாத்தீங்களா அப்படி விட்டு கொண்டு வந்துட்டு எல்லாம் நம்ம அண்ணன் தான். அது வந்து போட்டு வச்சிடறான், முன்னாடியே பதிவு பண்ணிடுறான். நேத்து வீடியோல சொல்லிட்டு ஆதாரம் இருக்குல்ல, இப்ப நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. உன்ன நான் டீல் பண்றேன். எல்லாத்துக்கும் கிரெயினா சரி. அதான் மொத்தம் வந்து நிஜமாவே 7300 ரூபாய்க்கு ஆடியோக்கு இது வின்னு. ஆனா அகைன் இதுலயும் ட்விஸ்ட் என்ன, ஒரு OnePlus 13 யூசர் இவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயா போயிட்டு ஒரு Redmi Note 13 வாங்கி அதுல ஆடியோ கேட்டாருனாலே வெறுத்து போயிடுவாரு. ஆமா, நான் பிக்சல்ல கேட்டதுக்கு எனக்கு டிஃபரன்ஸ் பயங்கரமா இருந்துச்சுங்க. OnePlus Buds Pro வேற லீக்ல இருந்துச்சு. S25 Ultraல கேட்டதை விட இதுல வந்து எனக்கு 50% வால்யூம்னே அது அச்சீவ் ஆகுது. அவுட்புட் வந்து நல்லா இருக்கு பிக்சல்ல. அந்த சோகத்தை நான் எங்க போய் சொல்ல. ஆமா. ஓகே, ஸோ அடுத்து ஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ எம் ஹியரிங் மை 30s கிராக்கர்ஸ்ல எப்பவுமே வைப் தான். என்னது நியரிங் மை 30s? நான் பாருங்க ஹியரிங் சொல்லி படிக்கிறேன். கண்ணும் அவிஞ்சு போச்சு, காதும் தேஞ்சு போச்சு எனக்கு. சரி ப்ரோ ஐ எம் நியரிங் மை 30s கிராக்கர்ஸ்ல எப்பவுமே வைப் தான். இந்த வாட்டி ஹிரோஷிமா ஒரு பாம் வாங்கிதான். பாம் வில் பி wrapped in plastic. அதோட சவுண்ட் மிரட்டிச்சு. ஓ, ஒரு பிளாஸ்டிக்ல வந்திருக்கான் ஹிரோஷிமா பாம். ஹிரோஷிமா பாம்னு நான் அதனால தான் அதை எடுத்தேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த கமெண்ட். இல்ல ஆக்சுவலா கேட்டீங்களா என்ன மாதிரி வெடிலாம் வெடிப்பீங்க கேட்டதுக்கு ப்ரோ நம்ம ஆக்சுவலா என்னாச்சுன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ப்ரோ 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர்லாம் இங்க அவங்க ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபஷன் வேற நம்ம ஏரியால இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நாட்டு வெடி வாங்கிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 4-5 நாளுக்கான நியூஸ் பேப்பர் மொத்தமா நாட்டு வெடியே சவுண்டா தாங்க இருக்கு. அது மேல இவங்க வந்து நியூஸ் பேப்பரை உட்காந்து உருட்டிட்டு இருந்தாங்க. உருட்டி இவ்வளவு பெரிய பால் மறைக்கிட்டாங்க. நடு ரோட்ல வச்சுட்டு பத்த வச்சாங்க. சுத்தி இருந்த ஒரு 5 வீட்டுல இருந்து பாத்திரம் எல்லாம் கீழே விழுந்துச்சு. ஆமா, நாங்க வந்து சவுண்ட் வந்தது பாருங்க. ஸ்கூல் படிக்கும் போது எப்படின்னா சேலம்ல வந்து கொல்லப்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் இந்த நாட்டு வெடி கொண்டு வைப்பாங்க. அந்த இதுல ராக்கெட்ட சவுண்டு பயங்கரமா வெடிக்கும். அது அவனுக்கு பேட்டரியில செஞ்சிருப்பானுங்க. பேட்டரியோட செல் இருக்குல்ல மெட்டல், அதுலதான் அந்த ராக்கெட்டை செய்வாங்க. அந்த டபுள் பேட்டரி இருக்குல்ல, எடுத்தீங்கன்னா டபுள் பேட்டரி இருக்கும் உள்ள, அந்த மாதிரி இருக்கும் உள்ள அதோட ஷெல் இருக்கு. சவுண்ட் பயங்கரமா இருக்கும். அங்க வந்து இந்த உருண்டை வெடின்னு ஒன்று வாங்கிட்டு வந்தோம் இவ்வளவு பெருசு. பார்க்ல போயிட்டு நடுவுல தொங்க விட்டு ஒரு இதுல கம்பத்துல தொங்க விட்டு தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல வச்சா அந்த ஏரியா ஃபுல்லா மொத்தமா போட்டு மொத்தமா இந்த தீபாவளிக்கு வெடிச்சேன். அதான் மொத்தமா இந்த தீபாவளிக்கு வெடிச்ச எல்லா குப்பையும் ஒரே ஒரு உருண்டை வெடி. ரேட்டு கம்மிங்க நாட்டு வெடிகுண்டு, அதனால அங்க போய் ரெகுலரா வாங்குவோம். போற போக்குல பாத்தீங்களா, நம்ம நிஜமாவே அப்படிதான் சொல்லணும். வெடிகுண்டு தான் அது. வெடிகுண்டு தான் அது. இங்க பேப்பர்ல ரோட்ல வச்சது என்னாச்சுன்னா, அது வந்து நான் சொல்றது எப்ப அப்ப இருந்த ரோடு எல்லாம் இப்பயோட பெட்டர் ரோடு. அந்த ரோட்லயே ஒரு இம்பாக்ட் இருந்தது. ரோட்ல போயிட்டு இருந்தவங்களும் திரும்பி பார்த்துட்டு போனாங்க, என்னடா இவ்வளவு சவுண்ட் பயங்கரம். இங்க ரோட்ல போறவங்க எல்லாம் திரும்பி எல்லாம் பார்க்க முடியாது, செத்து போயிருவாங்க. அதனால ஓரம் கட்டிடுவோம், இந்த பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் அனுப்பிடுறது. ஆனா வெடிச்ச சவுண்ட் பாக்கணுமே, ஷாக் வேவ் வருங்க. ஆமா, அந்த சவுண்டோட ஷாக் வேவ் ஃபீல் ஆகும் அப்படின்னு ஒரு சவுண்ட் வேற லெவல். ஓகே, சோ அடுத்து அஸ்வின் அப்படிங்கிற நண்பர் வந்து I am too using OP Buds 3 Pro in Xiaomi 15. I love them. Sound quality, instrument separation, sound stage, bass எல்லாமே very good. Battery, pinch, swipe controls எல்லாமே works absolutely good for me. Bought it from OnePlus store for 1500 with bank and coupon offer. Okay. Fully satisfied with the buds. I had used IEM's TWS DAP and overhead phones. So இது எதுக்கு சொல்றாருன்னா, இதெல்லாம் பயன்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த TWS வந்து நம்ம ஒரு விமர்சனம் கொடுக்குறாரு அப்படின்னு இருக்காரு. அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இதே தான் நானும் சொல்றேன். அதனால என்னன்னா, நான் வந்து திரும்பியும் சொல்றேன், OnePlus Buds Pro 3 வித்தா எனக்கும் கமிஷன் கிடைக்க போறதில்ல, கௌதம் ப்ரோக்கும் கிடைக்க போறதில்ல. நம்ம எல்லாம் காசு போட்டு தான் வாங்கியிருக்கு, சரியா? அப்படி இருக்கும்போது இந்த பட்ஸ் நிஜமாவே நல்லா இருக்கா அப்படிங்கிறது. இப்போ ஆக்சுவலா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ, பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2 பத்தி, சரியா? அது ஏன்னா போஸ்ட் போட்டுருந்தீங்க, அது ஒரு வீடியோவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன், சரியா? அது வந்து எதுக்குன்னா, ஆடியோல சத்தியமா அது OnePlus பக்கத்துல கூட வராது. ஆமா, ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு நண்பர் சொல்லிருந்தாரு, ப்ரொஃபஷனல் பட்ஸ் மாதிரி கால்ஸ் பேசுறவங்களுக்குலாம் ANC டிரான்ஸ்பரன்சி நல்லா இருந்துச்சுங்க. கால்ஸ்க்குலாம் கோ டு பட்ஸ். நம்ம இவரு வச்சிருந்தாரு, ஜாவத் ப்ரோ வச்சிருக்காரு. இப்ப கலரா வந்து நம்ம சந்துரு கிட்ட இருந்து வாங்கிட்டு இவன் போயிருக்கான் நரேஷ். ஏன்னா அவன் பிக்சல் ஈகோசிஸ்டம் போயிட்டான். நாளைக்கு வர சொல்லிருக்கேன். வாட்ச் பட்ஸ் எல்லாம், நாளைக்கு போன் வாட்ச் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுவோம், ஒரு வீடியோ அனுப்பிடுங்க.
அவருக்கு அந்த ஆஷா ஃபோன் கொடுத்துட்ருங்க போதும் அவனுக்கு. அவன் கிளிக்கு அது போதும் கொடுத்துடுவேன். கேட்டுக்கடா உனக்கு தான்டா அவ்வளவுதான். நீ ரொம்ப கிளிக்கிறியா? ஆமா உனக்கு அதே போதும். எக்ஸாம் வேற வருதுன்றான் அவன். அதனால உனக்கு இந்த போன்ல தேவையில்லை. அது எக்ஸாம் வர முடிச்சிட்டான், சீன் போடுறான். ஆமா சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திலீப் அப்படிங்கிற நண்பர் வந்து ட்ரூ ப்ரோ ஐ பீன் யூசிங் Nord 5. My brother is using Nord CE4. I used Nord Buds 3 Pro on both the phones, but I felt the volume was low compared to my sister's Redmi Note 11T, which is a 3-year-old phone. Yes. Surprisingly, its volume is higher than that of the OnePlus phones. ஆமா. ஸோ இதான் ஃபேக்ட். இது நாங்கள் அடிக்கடி போட்ட இதுக்கு ரிப்ளை நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஆமா நான் ரெட்மியில் செக் பண்ண டிஃபரன்ஸ் இருக்கு, ஷாமி ஃபோன்ஸில் வந்து ஆடியோ அவுட்புட் எக்ஸ்ட்ராவே இருக்கு அப்படின்ட்டு. நாங்கள் அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால தான் சொல்கிறோம். எங்களை நான் திரும்பியும் சொல்கிறேன், ஷாமி ஃபோன் விற்கணும், ஷாமி ஃபோன் எல்லாரும் வாங்கணுன்றதுக்காக நாங்கள் சொல்லவே இல்லை. அது ஒரு பாயிண்டே கிடையாது. சொல்ல போனால் ஷாமியை எப்படின்னா அந்த வசூல் ராஜால சொல்ற மாதிரி தான், நாங்கள் வரதுக்குள்ள குழந்தைய நல்லா கழுவி அந்த மாதிரி தான். ஷாமியை வந்து பெரிய ரால் எடுத்து பட்டக்ஸ்லேயே போடுறது நாங்களாக தான் இருக்கும், போட்டு கிளிகளையும் கிளிப்போம் ஹைப்பர் வாய்ஸ்க்கு. ஆனா அதே சமயம் அவங்க கிட்ட இருக்க ஒரு சில நல்ல விஷயங்களையும் நம்ம சொல்லணும்ல. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு உருப்படியான கேமரா அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ ஜென்ரேஷன்ல ஒரு பக்கம் வந்து நம்ம ஆப்பிள், கூகுள், சாம்சங் ஒதுக்கி வச்சோம்னா, இன்னொரு பக்கம் இருக்கிற அந்த பெரிய காம்படிஷன்ல ஷாமி மட்டும் தான் கொஞ்சம் தனியா தெரியும். அதே மாதிரி தான் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சீரியஸா தனியா தெரியும். அப்புறம் அந்த ஹைப்பர் வாய்ஸ் பத்தி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஆமா, ஹைப்பர் வாய்ஸ் 2.2 வரைக்கும் சாலிடா இருக்கு. ஹைப்பர் வாய்ஸ் 3 ஆமா இப்போ வரணும் ப்ரோ, இப்போ வரணும். நவம்பர்ல கன்ஃபார்ம் நவம்பர்ல. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க ஹைப்பர் வாய்ஸ் 3 எப்போ வரும் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இவருக்கு தெரியும்ன்றதால. இல்ல நான் கேட்டதுக்கும் என்ன பதில் வந்ததுன்னா அக்டோபர்லயே வர வேண்டியது. ஸ்டேபிளே டைரக்ட் 15 வந்துருமா? ஆல்ரெடி பீட்டா டெஸ்டிங் போயிட்டு இருக்கு ஒரு மாசமா. அப்ப 15 க்கு டைரக்டா வந்துரும் ஃபர்ஸ்ட். ஆமா 15 சீரிஸ்க்கு டைரக்டாவே உங்களுக்கு நவம்பர் மாசம் கண்டிப்பா வந்துரும். அக்டோபர் மாசமே வர வேண்டியதுதான், பட் நவம்பர் மாசம் கண்டிப்பா வந்துரும். அதுக்கு வர ஆரம்பிச்சதுன்னா அடுத்தடுத்து எல்லா ஃபோனுக்கும் வந்துரும். ஹைப்பர் வாய்ஸ் 3 மேல ஒரு பெரிய ஹோப் இருக்கு. ஏன்னா ஆண்ட்ராய்டு 16 வந்து நல்லா இருந்ததுனால தான் எல்லா பிராண்ட்ஸுக்குமே ஆண்ட்ராய்டு 16 போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னாங்க. ஒண்ணுல ப்ரோ இப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஹைப்பர் வாய்ஸ் 2.2 வந்ததுக்கு அப்புறமே எல்லா ஃபோன்ஸும் பெட்டரானது நம்ம லைவா பார்த்தோம், நம்ம நண்பர்களே சொல்லியிருக்காங்க. ஆமா. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 3.0 வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே அது புரிஞ்சிடும். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம திரும்ப அடுத்த பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவபரணி, கௌதம், பாப்பாங்க, பாய்.